Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சமாளிக்க முடியுமா சனி செவ்வாய் தொடர்பு. இதன் தலைப்பு. பொதுவாக பாவக்கோள்களில் முதன்மையானவர்கள் இவங்க ரெண்டு பேரும். ராகு கேது இவங்களையே தூக்கி சாப்பிட்ற ஆளுங்க. பட் இருந்தாலும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில நன்மைகளை செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த செவ்வாயும் சனியும் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதுலே மோசமான விளைவுகளை தரக்கூடியதாகும். இவங்க ரெண்டு பேரும் மேக்சிமம் நல்ல ஜாதகங்களில் தொடர்பில் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சராசரியும் அதற்கு மேற்பட்ட வாழ்க்கையும் வாழ்கிறதுக்கு தகுதியுள்ள பிறப்பாக நம்ம ஜாதகம் இருக்குனாலே இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக இருந்துருவாங்க. மீறி தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப கொடூரமான தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது. அடுத்தது ரெண்டு பேரும் நேருக்கு நேராக சமசப்தமமாக பார்த்துக்கிறது. இந்த ஒரே வீட்டில் இருக்கிறதுங்கிறது 100% டேஞ்சர். அதுலேயும் ஒரே நட்சத்திரத்திலே ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அது அதை விட மோசம். 6 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்ச நிலையில் இருந்தாங்கன்னா இன்னும் மோசம். அதே மாதிரி ஒருத்தர் சமசப்தமாக பார்த்துக்கிறதும் மிகவும் கஷ்டமானது. இவர்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சடனாக முடிச்சு வச்சுருவாங்க. நல்லா போயிட்டுருக்கிற ஒரு வண்டிக்கு டயர் பஸ்ட் ஆகி தலைகுப்புற கமுந்து உருண்டு சுருண்டு உள்ளேருந்து 5 பேர் நெசிங்கி அப்பளமாகி செத்து போகிறாங்கன்னெலாம் பேப்பரில் படிக்கிறீங்க இல்லையா? சாட் சனி செவ்வாய் தொடர்பு தான் அந்த மாதிரியான அமைப்பு. இது எப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகரை மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தையே காலி பண்ணிவிடும் சில நிலைகளில். எந்த மாதிரி சூழ்நிலையில் இது நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக செவ்வாய் திசை நடந்தால், சனி திசை நடந்தால், செவ்வாய் புத்தி நடந்தால், சனி புத்தி நடந்தால் கவனமாக இருக்கணும். இன்னொரு அடிஷ்னல் தகவல், இவங்க எப்போவுமே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் ட்ராவல் பண்ணுறத மேக்சிமம் தவிர்க்கணும். அப்படி பண்ண வேண்டிய அவசியம் வந்தாலும் ரொம்ப கவனமாக போய் வரணும். புரியுதுங்களா? இந்த நாய் குறுக்க விழுந்து வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிறது, திடீர் விபத்துகள் கண்டங்கள் ஏற்படுறது, வீட்டில் சிலிண்டர் வெடிக்கிறது, சடனாக உயிர் பிரிகிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறது, மனம் நொந்து போய் சூசைட் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையும் கொடுக்குறது இவங்க தான். இது ஏன் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கொடூரமான அமைப்பு கொண்ட கிரகங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூட்சமமான விஷயம் இதில் பிடிபடும். காலபுருஷனுடைய லக்னத்துக்கு அதிபதி, முதல் லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். ஆனால் அட்டம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிக மோசமான ஸ்தானத்திற்கு அதிபதியும் அதே செவ்வாய் தான். அடுத்தபடியாக காலபுருஷனுடைய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி, பாதகாதிபதிங்கிற குறிப்பை தரக்கூடியவரும் அதே சனி தான். ஸோ இவர்கள் இருவரின் இணைவு என்பது ஒரு ஜாதகத்தை எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாங்கிற மாதிரியான ஒரு அன்ஸ்டேபிள்லேயே வச்சுக்கிட்டே இருக்கும். இது சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான பதில். ஆனால் அதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. அந்த விதிவிலக்குகள் என்ன? குறிப்பாக இவர்களுடைய தொடர்பு சுப வீடுகளில் இருந்ததுன்னா அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்காது. இயற்கை சுபர் வீடுகளில் இருந்ததுன்னா, அந்த இயற்கை சுபர் வீடுகள்லேயும் இந்த 4 வீடில் மட்டும்தான் அதிக பாதிப்பு இருக்காது. அது என்னென்ன வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப வீட்டில் இவங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது. துலாம் வீட்டில் இவங்க இணைஞ்சிருந்தாலும் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காது. தனுசு வீட்டில் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் பெரும் பாதிப்பு இருக்காது. மீன வீட்டில் இவங்க இணைஞ்சிருந்தாலும் பெரும் பாதிப்புகள் இருக்காது. அதே நேரத்தில் சமசப்தமாக பார்த்துக்கும் போது 2 வீடுகளுமே சுப வீடுகளாக இருந்துட்டாலும் பாதிப்புகள் இருக்காது. இப்போ உதாரணமாக மீனத்தில் செவ்வாய் இருக்கார், கன்னியில் சனி இருக்கார், சமசப்தம பார்வை பெருசாக பாதிக்காது, ரெண்டும் சுப வீடுகள். தனுசில் சனி இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார், இது சமசப்தம பார்வை, இதுவும் பெருசாக பாதிச்சுக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சுப வீடு ஒரு பாவ வீடுன்னு வந்தால் பாதிக்கும். உதாரணமாக சனி விருச்சிகத்தில் இருக்கார், செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார், இது சமசப்தம் தான், இது பாதிக்கும். கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மாதிரியான பாதிப்பு.
செவ்வாய் மேசத்தில் இருக்காரு, சனி துலாத்தில் இருக்கார். இதுவும் பாதிக்கும். புரியுதுங்களா? இவர்கள் பார்த்து கொள்வதும் இணைந்திருப்பதும் மிக மோசம். சார், ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தரை பார்க்குறார், அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சனி மட்டுமே செவ்வாயை பார்க்க முடியும், செவ்வாய் மட்டுமே சனியை பார்க்கவும் முடியும். இந்த இயல்பு 2 பேருக்கும் விசேஷ பார்வைகள் இருப்பதனால கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலையை அந்த முதல் நிலை இணைவு அளவுக்கு மோசமாகவோ, 2ஆம் நிலை சமசப்தம பார்வை அளவுக்கு மோசமாகவோ எடுத்துக்க வேண்டியதில்லை. இது அவ்வளோ பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இதற்கு அடுத்தபடியாக சந்திரனுடைய கடக வீட்டில் இவங்க 2 பேரும் இணைஞ்ச நிலையில் சந்திரன் பௌர்ணமி சந்திரனா பலம் பொருந்தியவராக இருந்தாருன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது. அதை சுப வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டி மற்ற வீடுகளில் இணைஞ்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாகவே டேஞ்சர் தான். இவங்களுடைய இணைவு இருந்தால் நீங்கள் கட்டாயம் கவனமுடன் பயணிக்க வேண்டியது வாழ்க்கையில் அவசியம். இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இது பெரும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் மரணத்தையும் சிக்கலையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் விபத்துகளையும் கண்டங்களையும் சடுதியில் உயிர் பிரிதலையும் உயரத்திலிருந்து கீழே விழுதலையும் செய்யாத குற்றத்திற்கு சிறைவாசம் அனுபவிப்பதிலையும் கொடுக்கும். என்னோட நண்பருடைய தகப்பனார் 18 வருஷம் சிறைவாசம் அடைஞ்சு ஜெயிலே செத்து போனார். அவரோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு இந்த சனி செவ்வாய் கும்பத்தில் இணைவு. இவருக்கு சனி மகாதசை ஆரம்பித்த போது சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸ், இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த கேஸில் மாட்டி உள்ளே இருந்து அந்த கேஸில் இவர் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்க. 18 வருஷம், அவ்வளோ லாங் பீரியட். இந்த சனி திசை கிட்டத்தட்ட முடிய போகிற நேரத்துக்குள்ளே ஆயிடுச்சு. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிப்பாங்க. அரசு தண்டனை பெறுவதில் முதன்மையான கிரக இணைவு ஒன்று இருக்குன்னா அது செவ்வாய் சனி சேர்க்கை தான். அதீதமான விபத்துக்களை சந்திப்பது, உடல் உறுப்புகள் சிதைந்து போகிறது, உடம்பை வெட்டி எடுக்கிறது, பெரிய பெரிய ஆப்ரேஷன் மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறது, திடீர்னு தொழிலெல்லாம் லாஸ் ஆகி நடுரோட்டுக்கு வந்துடுறது, சூதாட்டத்தில் பெரும் பணத்தை இழக்கிறது, யாரையாவது நம்பி மொத்தமாக ஏமாந்து போயிடுறது, போலி டாக்குமெண்டேஷனால் சிக்கலில் மாட்டிக்கிறது, செக்கு மோசடி வழக்குகளில் சிக்கிறது. இது இப்போ அடுக்கிக்கிட்டே போகணும். இந்த இணைவு சிறப்பான இணைவே அல்ல. இதை சமாளிக்கணும்னா ஒன்று அந்த 4 இயற்கை சுப வீடுகளில் இருக்கணும், இல்லை வலுத்த சந்திரனுடைய கடக வீட்டில் இருக்கணும். 2 பேரும் சமசப்தமாக பார்க்கும்போது 2மே இயற்கை சுப வீடுகள் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் வரணும். இதுவும் ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து இவர்கள் இருவரின் இணைவை வலுக்கொண்ட குரு எங்கேயாவது இருந்து பார்த்தாருன்னா ஜாதகருக்கு பிரச்சனை வரும், பட் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ உதாரணமாக மேசத்தில் சனியும் செவ்வாயும் இணைவு, 2 பேரும் 5 டிகிரிக்குள்ளே பரணி நட்சத்திரத்திலே இருக்காங்க. இது மோசமான இணைவு. தனுசில் ஆட்சி பெற்ற குரு தனது 5ஆம் பார்வையால் அவங்க 2 பேரையும் சென்டர் பாயிண்டாக பார்க்குறாரு. இப்போ ப்ராப்ளம் இருக்கும், பட் மேனேஜபிள். கஷ்டங்களை கடந்து விடும் தன்மையை கடவுள் மாதிரி யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு இந்த கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சுக்கிறதுங்கிற மாதிரி அமைப்பை கொடுப்பார். ஆனால் பிரச்சனையே வராமல் போகாது, பிரச்சனை இந்த மாதிரி வரும். இதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் நடுவில் குரு இருந்தாருனாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடித்து கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா? இருக்கிறதுலே மோசமான ஒரு கிரக இணைவுன்னா அதை இதுதான் சொல்லணும். செவ்வாய் சனியின் இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இடைவிடாத இறை வழிபாடு அவசியம். குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க, முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கங்க, ஈஸ்வரனை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. சனிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யணும். நிதானம் என்கின்ற ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய் திசையும் சனி திசையும் வரலைன்னா பெருசாக பாதிப்பில்லை. செவ்வாய் புத்தி சனி புத்தி நடக்கும் காலங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை காலங்களிலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் மிக மிக எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.